பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். காரம் உங்களுக்கு இவ்வளோ வேணான்னா நீங்கள் மிளகாயை ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூடவே 1 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக தயிர் இல்லைனா இட்லி மாவு கூட சேர்த்துக்கலாம். இட்லி மாவு நல்லா புளிச்ச இட்லி மாவாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பேக்கிங் சோடா சேர்த்து பண்ண போகிறதுனால அது எதுவுமே சேர்க்கல. இது கூடவே 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா நீங்கள் கடைசியாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. போண்டா மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் போண்டா வெளியில் மொறுமொறுவாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் வரும். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். இப்போ கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடுபடுத்திட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி போண்டா மாவை உள்ளே சேர்த்துருங்க. ஒரே டைமில் எவ்வளோ மாவு சேர்க்க முடியுதோ சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். இடையிடையில் இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா சீக்கிரமாகவே வெளியில் கருகிரும், உள்ள மாவு வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுலையும் போண்டா செஞ்சுட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஒவ்வொரு பேட்சாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒரே கலரில் வரணும்னா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே கலரில் வரும். இப்போ பாருங்கள், எல்லா மாவுலேயும் போண்டா செஞ்சு எடுத்தாச்சு. இது வெளியில் நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். டீ கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பெர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். சூடாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணும்போது சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். ஓகே, கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிங்கிறதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.